வணக்கம் சார். வணக்கம் சேமன். த்ரிஷா ஏன் சார் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏதாவது ஒன்று யாரையாவது ட்ரிகர் பண்ணி அவங்க பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப பேச வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. பார்த்திபன் அவர் ஏதோ பேசிட்டாரு தெரியாம, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆனா அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு போஸ்டை போட்டு அவரு வேற புரியாத பாஷையில பேசி நமக்கு ஏதோ பேசியிருக்காரு. இது என்னதான் சார் நடக்குது? இல்லை, நீங்க சொல்ற மாதிரி த்ரிஷா அந்த மேட்டர் அப்படியே கடந்து போயிடலாம். நீங்க அதை வேணும்னே பெருசாக்கிறாங்க. இப்ப பார்த்திபனுக்கு அவருக்கு எது கிடைக்கும், இப்போ ஏற்கனவே அவர் பப்ளிசிட்டியில நம்பர் 1. அவர் எது பண்ணாலும் புதுமை தான். அவரே சொல்லிட்டாரு, நான் காசுக்காக யாரையும் புகழ்ந்து பேசுறதோ, காசை வாங்கிட்டு நான் ஒரு விழாவுக்கு போறதோ கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே இந்த இதுல ஒவ்வொரு ஸ்லைடா போட்டுக்கிட்டே வந்தாங்க. எதிர்பாராத இந்த ஸ்லைடு போட்டாங்க, குந்தவி ஸ்லைடு. டக்குன்னா டைமிங்க்கு விஜய் சார் மேல உள்ள மதிப்புல, அவர் மேல உள்ள ஒரு மரியாதையில, ஏன்னா ஒரு கரூர் பிரச்சனையை தாண்டி ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனை வந்திருக்குது. அது கூட அவ்வளவு பிரச்சனையா மாறல. அதனால குந்தவிய வீட்லயே குந்தவைங்கன்னு சொன்ன இதுல என்னங்க தப்பு? இது அப்புறம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அதுல பிளே ஆகல அந்த சேனல்ல. அங்கிருந்து பார்த்த பார்வையாளர்கள் எடுத்து போட்டதுதான் பத்திக்குச்சு. பத்தி ஆச்சா போச்சா, நீ என்ன புதுமை பித்தனா, நீ என்ன எதுகை மோனையா பேசினா என்ன பெரிய இது, ஆனா பேரை குறிப்பிடாம த்ரிஷா போட்ட பதிவு அது பார்த்திபன் தான் சொல்லி அன்னைக்கு பூரா சரி நான் மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் நாம உட்பட கூட ஏன் பார்த்திபன் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க அப்படி என்ன தவறா சொல்லிட்டீங்கன்னு அந்த மன்னிப்பை நான் வாபஸ் வாங்குறேன், 3ஆம் தர மனிதர் 3ஆம் தர பதிவிற்கு நான் மன்னிப்பு கேட்டது தப்புன்னு சொல்லி விடல. இதோட 5வது 6வது வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோவா அடிச்சு தள்ளுறாரு, நான் விட மாட்டேன்றான்னு சொல்லி ஏற்கனவே இது 10வது வரைக்கும் வேற. நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க த்ரிஷா, ஒரு நாய் அவங்க வீட்டு நாய் படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த நாய் படத்தை போட்டு, இந்த நாய் பூனைகளை வேட்டையாடுற கனவுல இருக்குது அப்படின்னு. அது யாரை சொல்றாங்க என்னன்னு சொல்லலன்னு தெரியல. பார்த்திபனை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அர்த்தத்துலன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நான் திரும்ப சொல்றேன், விஜய்க்கு எதிரி வெளியில் இல்லை. விஜய் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காருன்னு எல்லாரும் டவுட் பட்டு தான் ஆகணும். சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாரையும் ஒரு கண்ணு பார்த்து தான் ஆகணும். ஏங்க 2021 குடும்ப பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டது, கணவன் மணிக்கு நாங்க பேசிக்கிறது இல்லை, எங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு சொன்ன நபர் 2026 அந்த விவாகரத்து பிரச்சனையை கொண்டு வரணும். இப்போ இதனுடைய பின்னணி என்ன? இது முழுக்க முழுக்க விஜயோடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் அவர் மீது செலுத்துகிற ஒரு வீண் பழிக்கான அன்பு. அந்த அம்பு சும்மா இல்லாம த்ரிஷான்ற ரூபத்துல அதுவும் ஒரு பக்கத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? த்ரிஷாவுக்கு அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசை. இதுல இருந்து தெரியுது. எனக்கு திரும்ப கொடிப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது. கொடிப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதோட அதை விட்டுட்டு போயிடலாம்ல. நயனார் நாகேந்திரா அவருக்கு இது பண்ண வச்சு, அவரும் மன்னிப்பு கேட்க வச்சு, அவர் வேதனைப்பட்டாரு. இப்ப பார்த்திபன் உள்ள இறங்கிட்டாரு. அப்ப என்ன நோக்கம்? விஜய்க்கு வெளியே எதிரிகள் இல்லை, அவள் தான் ஆசைப்படும். சார், விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஆனா அதுவும் பண்ணாம இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல, ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்கணும்? உலக மகளிர் தினத்துக்கு சொன்னார் அவர். அவங்க இருந்த கட்சி நிர்வாகிகள் தான் சொன்னார். அந்த மேட்ரு ஒரு ஒர்த்தே கிடையாது நண்பா, நண்பி, நீங்க போங்க, அந்த மேட்ரு ஒர்த்தே கிடையாதுன்னு உடனே அதை வேற மடமாதி விட்டாங்க. அவங்க மனைவி ஒர்த்தே இல்லைன்றாரு, விவாகரத்து ஒர்த்து இல்லைன்றாரு. அப்ப த்ரிஷா ஒர்த்தா, இப்படிலாம் இல்லை. இந்த விவகாரம் ஒன்றும் ஏன் பர்சனல் விவகாரம், நான் பாத்துக்கிறேன். நீங்க அதனால வருத்தப்படாதீங்க, நீங்க அதனால தோஞ்சு போயிடாதீங்க. என்ன வேணாலும் பேசிக்கிட்டு மீடியாவில், என்ன வேணாலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டோம், இது என் பிரச்சனை, அது ஒரு ஒர்த்தே கிடையாது. அதை நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்படி இதை விட வேற என்ன வேணும்? இது நீங்க மேலும் மேலும் இது சம்பந்தமா ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோ வெளியிட்டா இது பூதாகரமாகும். இது மத்த என்ன சொல்றது தாவேகாவுடைய அரசியல் நகர்வு மொத்தம் காலியாகி இதை பத்தி தான் மீடியாவில் பேசுவாங்க. இன்னைக்கு கூட தாவேகால் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏங்க பேப்பரை தான் அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது ஒரு நாளைக்கு. இங்க காலையில இல்லாங்கிற வீட்டு முன்னாடி இந்த ஊடகத்தை திட்டிருக்காரு. கேமராவை போட்டு நிறுத்திடுறீங்களா நியாயமான்னு கேட்குறேன். எப்பவுமே ஒரு 5-6 கேமரா அங்க வீட்டு முன்னாடி பர்மனண்டாவே போட்டு வச்சுட்டாங்க. அது என்ன சேனல் என்ன எதுவும் தெரியல. விஜய் எங்க வெளியே போறாரு, இங்க வராருன்னு. இதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோவோ அதற்கான ஒரு பதிலோ விஜய் கொடுத்தால் அது வீணான ஒரு பிரச்சனையை, வீணான ஒரு விமர்சனத்தை, வீணான ஒரு பதிவாக அது மாறும் என்பதுதான் உண்மை. சார், நேற்று நேர்காணல் நடந்திருக்கு. அதுல 50-60 வேட்பாளர்களை சூஸ் பண்றதுக்கு எல்லாரிடமும் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி சார் போச்சு? நேற்று கிட்டத்தட்ட 60 வேட்பாளர் நேராகவே நேர்காணல் நடத்தியிருக்காரு. முக்கியமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நேர்காணல் வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பயங்கரமான சீனியர்.
சும்மா ஒரு 1-to-1 உட்காந்து ஒரு தனியா உட்காந்து பேசியிருக்காங்க, எப்படி இதை பண்ணலாம் ஏது அப்படின்னு. ஆக்சுவலா செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காரு பொழுது, நீங்க நேரடியாக ஒரு 60 பேராவது நேர்காணல் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது பிறகு புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா இப்பயோ தொகுதியெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்க. அது அன்அபிஷியலான ஒரு விஷயம் தான் வந்து அவங்ககிட்ட. ஆனா மற்ற மாவட்ட செயலாளர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து, நற்பணி இயக்கத்துல இருந்து தொடர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நேர்காணல்ல ரொம்ப விஜய் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட பேசுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் பிரச்சனையை நீங்க எதுவும் இது பண்ணிக்காதீங்க, இது என்னோட பாவட்டம், நீங்க வந்து உள்ள இறங்கி களப்பணியாற்றுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம நோக்கம் வந்து வெற்றி தான், எதையும் போட்டு எடுத்து இது பண்ணிக்காதீங்க, நீங்க என்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ தொகுதியில் நீங்க எப்படி போய் அணுகணும், யாரெல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும், இந்த எலெக்ஷனை ஒரு வெற்றி கனியை நீங்க படிச்சு கொடுக்கணும், நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நேரடியாக பயங்கர உற்சாகமாயிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து ஒரு கிட்டு மாதிரியும் ஒரு பென் டிரைவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து அவங்களுக்கு என்னன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாம அவங்க தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அவங்க தொகுதியில் என்ன செய்யணும், மக்கள் எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்புல இருக்காங்க, ஜாதிய ரீதியாக அந்த தொகுதியில யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கிட்டா வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்ன நான் கேள்விப்பட்டிருந்தேன், தாவேக்காவில் ஒரு டீமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுக்காக இயங்கிட்டு இருக்கு ரகசியமா. ஒவ்வொரு தொகுதியில என்னென்ன பிரச்சனை ஏது ஒவ்வொரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி அதை வந்து ஒரு புத்தகமா, அந்த பென் டிரைவ்லயும் சில காட்சிகள்லாம் வந்து நேரடியாவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இதை சொல்லி நீங்க இது பண்ணுங்க, மக்கள் முன்னாடி போங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து உள்ள வந்த பிறகு எனக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும், எஸ்ஓபி பிரச்சனைகள்லாம் வந்து தளர்த்தப்படும் அல்லது வந்து அதை நீக்கப்படும், அந்த சமயம் நான் வந்து உங்க தொகுதிக்கே நான் வரேன், நான் இந்த குறுகிய காலத்துல அப்படி உற்சாகம், அதுதான் வேணும். ஒரு தலைவரே நம்ம பார்த்து பேசிட்டாரு, உற்சாகமா சொல்லிட்டாருன்னா பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு சார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த எஸ்ஓபியை எதிர்த்து தான் போராட்டம் பண்றாங்க. அது தேர்தல் கமிஷன் உள்ள வந்துட்டா அந்த எஸ்ஓபி எல்லாம் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு தெரியல. பட் இருக்கும்போது எஸ்ஓபி வந்தப்பவே உடனே போராட்டம் பண்றதை விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்து போராட்டம் அப்படின்றது எப்படி சார்? இல்ல எஸ்ஓபி நீங்க தேர்தல் ஆணையம் உள்ள வந்த பிறகு அது எஸ்ஓபி எடுப்பாங்க, நீங்க எப்படி தொடர்ச்சி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருந்தது. சரி, ஆமாங்க, அப்போ அந்த சமயத்துல கரூர் சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ வெளியே போனாரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை நாங்க தொடர்றோம், மாநில அரசு ஏற்கனவே இருந்தது நாங்க தொடர்றோம்னு சொன்னா அது எஸ்ஓபி இருக்குதான் செய்யும். இப்பயே அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிடுவோம் எங்களுக்கு வந்து. ஏன்னா நீங்க பாருங்க, வந்து லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு திருச்சியில மாநாடு திமுக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு முழுக்க விஜய் தான் காரணமா ஒட்டு மொத்தமா? ஏன்னா விசாரணையில இருக்குது. ஒட்டு மொத்தமா எதிர்க்க கரூர் சம்பவம் 41 பேரு, உனக்கு மனசாட்சி இல்லையா, நீ ஓடி வந்துட்டியே, நீ வந்து குப்புறப்படுத்துக்கினிய, நீ திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அழுதியே இப்படின்னு சொன்னா ஒரு விசாரணையில் இருக்கிறது. முழுக்க விஜய் தான் காரணம் சொல்ல முடியாது. அவர் தாமதமா வந்ததுனால தான் இது மாதிரி நடந்தது. எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். அதை தாண்டி விஜய் என்கின்ற ஒரு நடிகர் அரசியல் தலைவராக மாறி இருக்கும் பொழுது சென்ற இடமெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவது எல்லா கட்சியினர்களுக்கும் செம்ம காண்டா இருக்காங்க. அந்த காண்டோட வெளிப்பாடு தான் எஸ்ஓபி, ஆர்ஓபி, எப்ஓபி எல்லாம் போட்டு அடி. நீ போறியா, 4900 பேர் தான் உனக்கு அனுமதி, QR கோடு, பந்தல் போடணும், தண்ணி பாட்டில் வைக்கணும், கையாட்டக்கூடாது, வேனை விட்டு எழுந்துக்க கூடாது, அப்புறம் வந்து இறங்கக்கூடாது, எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டு கூடுமான வரைக்கும் தடுக்க பார்க்குறாங்க. அதுக்கான ஆர்ப்பாட்டம் நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் சார். படங்கள் சைடு பார்த்தோம்னா தாய்க்கிழவி படம் வந்து ஓடி சக்சஸ் மீட் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த படம் வந்து போதுமான அளவு வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. பட் ஒரு சாரர் வந்து தாய்க்கிழவி படம் வந்து ஓடவே இல்லை. முதல் நாள் ஷோவே 50 லட்சத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. சிவகார்த்திகேயனே எடுத்து கொடுத்தாங்க. 50 லட்சத்துக்கு இல்லைங்க, 2 கோடி ரூபாய்க்கு வந்து சார். அது பராசக்திக்கு 4 கோடிக்கு டிக்கெட் எடுத்தாங்களா? 50 லட்சத்துக்கு, ஏன்னா கம்மி பட்ஜெட்ல 50 லட்சத்துக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு சாரர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கங்க? உண்மையா வந்து ரியல் சக்சஸ் மீட் தாய்க்கிழவி தாங்க. உண்மையா சொல்ல போனா வந்தது, அதாவது வந்து ஜனவரியில ஆரம்பிச்சு இப்போ மார்ச் வந்துருச்சு, 13 தேதி வரப்போகுது. இப்போ இந்த வாரம் ஒரு டஜன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் ரிலீஸ் பண்றாங்க? நானும் சில படங்கள்லாம் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் போனா கூட போய் போது ஏதாவது விமர்சனம் பேசலான்னு. உண்மையிலே வேதனையா போயிடுச்சு. 2 ஆட்களே கிடையாது பார்க்கறது. ஒரு 12-13 பேர் சேர்ற வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு தியேட்டர்ல 1/2 மணி நேரம் லேட்டா போட்டாங்க ஒரு படத்தை. இல்லைன்னா திரும்ப கையில கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். நம்ம கால நேரம் வேஸ்ட் ஆகுது. வந்து
ஆனா அதை தாண்டி தாய் கழுவி ஒரு ரியல் வெற்றி. 53 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு 11 நாள்ல. ஆனா சிவகார்த்திகேயன் மேல் உள்ள வெறுப்புனால, சிவகார்த்திகேயன் மேல் உள்ள வன்மத்தினால் என்னத்துக்கு வந்து இது மாதிரி பர்சனலா அடிக்கிறது, அது ஒன்றும் எடுப்படல அப்படின்னு ஒண்ணு, தொழில் ரீதியா போய் அடிக்கிறது அதுவும் ஒண்ணு எடுப்படல அப்படின்னு ஒண்ணு, பண ரீதியா வந்து வசூல் இல்ல. சிவகார்த்திகேயன் வந்து பஞ்ச் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு டி நகர் பக்கம், வண்ணாரப்பேட்டை பக்கம், பெசன் நகர் பக்கமா அவரே நின்று எங்க போங்க தாய் கழுவி போங்க, எங்க பராசக்தி போங்க, எங்க தாய் கழுவி போங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு காலத்துல நீங்க ஏமாத்தலாம். இன்னைக்கு பசங்க பூரா வந்து சோசியல் மீடியாவில் நமக்கு தாண்டி அவங்க கலெக்ஷன் சொல்றாங்க. வந்து நீங்க என்ன கலெக்ஷன் சொல்றது, வந்து தியேட்டர்காரனுக்கு தெரியாத கலெக்ஷன் அவனுக்கு தெரியுது. வந்து அப்படியேப்பட்ட இருக்குது. இது என்னன்னா சிவகார்த்திகேயன் மீது உள்ள வன்மத்தை இப்படி எல்லாம் கொட்டினோம்னா அது எடுபடே எடுப்பாது. என்னன்னா இன்னைக்கு வேற யாரு நட்சத்திரம்னு இருக்காங்க. வந்து உண்மையில விஜய் ஒரு பக்கம் போயிட்டாரு, அஜித் துபாயில இருந்து வெளியே வந்திருக்காரு. இப்பதான் அவர் வந்து படம் பண்ண போறாரு, பண்ணி இதுவாக போகுது. வேற எந்த இதுவும் இல்லை, படமே டல், சினிமாவே டல்லா கிடக்குது. சிங்கிள் ஸ்கிரீன்லாம் வந்து படு வேதனையா இருக்குது. சிவகார்த்திகேயன் படங்கள் தான் அப்படி இதுவாகுது. உடனே அது பொறுத்துக்க முடியாமல் ஒரு குரூப் சிவகார்த்திகேயனை தொடர்ச்சியாக வன்மத்தின் மூலமாக எதிர்க்கிறார்கள், அடிக்கிறார்கள். இதுதான் அப்பட்டமான உண்மை. முன்ன வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஜேசன் சஞ்சய் வந்து விஜய் அவர்களை கெட்ட வார்த்தையில திட்டாரு, வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான சண்டை, மேல் மாடி கீழ் மாடி அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆக்சுவலா இருக்க ஃபேக்டை வச்சு என்ன வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பட் அதை தாண்டி இந்த ஃபிக்ஷன்ல பண்ற ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அது வந்து கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சைமன் சொல்றேன், நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக சொல்றேன். விஜய் வந்து முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணது வந்து காவேரி தெரு சாலிகிராமத்துல இருக்கிற பழைய வீட்டுல. அப்பதான் அவங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க. அதுக்கு அடுத்த தெருவில் ஸ்டேட் பேங்க் காலனி, அதுல இருந்து அடுத்த தெருவில் எதிர்த்த தெருவில் அவங்க வந்து வீடு கட்டி எஸ்எஸ்சி சொன்னது. அங்க பலமுறை விஜய் மீட் பண்ணியிருக்கேன். அந்த வீடு இப்ப விஜய் ஆண்டனியும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வீடு. அதன் பிறகு விஜய் வந்து அடையாறுல வந்தார். அடையாறுல வந்த பிறகு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கூப்பிடுவாப்புல. ஆனால் இந்த நீலாங்கரை வீட்டுக்கு வந்த பிறகு யாரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையாளரும் போனதாக கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா மேல் மாடியில சஞ்சய் இருக்கிறாரு, கீழ் மாடியில வந்து விஜய் இருக்காங்க, சைட்ல வந்து சங்கீதா இருக்காங்க, போர்டிகோவில் வந்து இவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா மாதிரி அடிக்கிறது வந்து அது அத்தனையும் இப்போ வந்து அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் போய் அவர் வந்து அலுவலகத்துல சந்திப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரோ கதை கேட்கறவங்களையோ இந்த அடையார் வீட்டுக்கு அப்புறம் வந்து இங்க போன பிறகு அடையார் வீட்டுல வந்து அப்ப அந்த மேலாம் இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டர்ஃப் மாதிரி எல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு. இது உண்மையிலே இங்க வந்து போன சினிமா ஆட்கள் பெரும்பாலும் யாரும் போனவங்களுக்கு தெரியாது. இது எப்படி பேசுறாங்க, ஏதா பேசுறாங்கன்னு தெரியலையே, உண்மையே தெரியல சைமன். இது வந்து அது அப்படிதான் சார் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதெல்லாம் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. டிவிக்கு தம்பிகளும் விஜயோடைய அபிமானிகளும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா வந்து கண்ணா அப்படியே பார்த்தா மாதிரியும் இது பண்ற மாதிரியும் அதெல்லாம் பேசுறது அநியாயம் அது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.